திரு அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறந்த பாஜகவுடைய காரியகர்த்தா. அவர் கட்சிக்காக உழைத்தார், கட்சியினுடைய நோக்கத்திற்காக உழைத்தார். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு இன்னொரு கட்சியை ஆரம்பிப்பாரா அல்லது டெல்லிக்கு போய் வேறு ஏதாவது பேச போகிறாரா? அவருக்கு மாநில தலைவர் என்று மீண்டும் கொடுத்தால் தான் தொடருவாரா, மத்திய அமைச்சர் என்று கொடுத்தால் தான் தொடருவாரா என்றால் இப்படி பேசுவது அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்துவதா நான் பார்க்கிறேன். ஒரு புது கட்சியை அவர் தொடங்கினால் கூட பாஜகவுக்கு இழப்பு இல்லை. அவரோடு யார் செல்லுகிறார்களோ அவருடைய ஆதரவாளர்கள் அதை செல்லட்டும். இந்த கட்சி கொள்கை சித்தாந்தம் தேவை என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி வழி நடத்தும். மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணாமலை அவர்கள் செல்ல மாட்டார். அப்படி சென்றால் அது உண்மையாகவே அது அவருக்கு வருத்தமானதை தவிர பாஜகவிற்கு ஒரு இழப்பும் கிடையாது. கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு மதுக்கூடத்துல மது குடிச்சிட்டு இருக்கிற ஒரு 3 பேரு ஒரு பெண்ணிடத்துல தவறா பேசுறாங்க. அது கோபத்துல பேசிட்டு வெளியே 2 வீலர்ல போகும் பொழுது வெளியே வந்து கார் எடுத்து வந்து ஏற்றி கொள்றான். என்ன காரணம்? இவங்க 2 பேருக்கு முன்பகை இருக்கா? எதுவுமே கிடையாது. போதை. அந்த போதையில போய் இப்ப ஏற்றி கொண்டு 3 பேர் கைது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போது பரவசப்பட்டு பாடிய திரு விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 20 ரூபாய் விக்குது, இதை என்னுடைய முகநூலிலே நான் ஆதாரத்தோட போட்டிருக்கிறேன். இதுக்கு உங்களை என்ன செய்வது? உங்களுடைய கீழே இருக்கிற அந்த விக்னேஷ் என்கிற மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவரை என்ன செய்யறது? மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? என்ன ஏமாற்று வேலை செய்யறீங்க? சிங்கப்படையா சிங்கப்பெண்ணுடைய தனிப்படைன்னு சொன்னீங்க. என்ன எங்க இருக்காங்க? ஏதாவது வந்துச்சா? சும்மா ஒரு காரை கொடுத்து அதுல சிங்கப்பெண் தனிப்படை பாதுகாப்பு படை நினைத்து ஒட்டி சும்மா ஒரு ரீல் காட்டுறதுக்கு பிலிம் காட்டினீங்க. நடைமுறையில் இல்லையே. அமரே டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இப்போ இன்னையோட விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 20 நாட்கள் ஆகிறது. இந்த ஆட்சி எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நிறைய பேசினார். ஆட்சிக்கு வந்த பிறகு என்னுடைய முதல் கையெழுத்து என்பது 4000 மாணவர்களுக்கு கொடுப்பதா இருக்கும், அதே மாதிரி 2500 அனைத்து பெண்களுக்கும் தருவதாக இருக்கட்டும், இப்படி நிறைய சொன்னார். ஆனால் எதையுமே செய்யலை. சரி, அவரு நாட்கள் தானே சார் ஆகுது. அதாங்க நானும் சொல்றேன். ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்துன்னு சொன்னார். முதல் கையெழுத்தா அவர் அதை போடலை, அவர் சொன்னதை போடலை. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் செய்கிறாரோ, அதாவது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா என்பதை பார்த்தா அது 0 அப்படின்ற இடத்துல இருக்கு. முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, சினிமா மாதிரி ஏதாவது ஒரு நாள் முதல்வர் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விளம்பரம் தேடும் விதமா திடீர்னு பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் வந்தமே நான் பார்த்தேன். பரவாயில்லையே, ஏழை விவசாயிகள் பயனடைஞ்சிருவாங்களே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா வெறும் 2000 கோடியை ஒதுக்கி 5000 ரூபாய் 3000 ரூபாய் இதுதான் பயிர்க்கடன் தள்ளுபடினா இதுல எந்த விவசாயி பயனடையும்? சாதாரணமா 1 ஏக்கர் நிலம் அவனுடைய விவசாய நிலம் வந்து பாதிப்படைஞ்சா கூட அதுக்கு குறைந்தபட்சம் 60,000 to 70,000 நஷ்டமாகும். இது சாதாரணமா நான் சொல்றது. நீங்க 5000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு இது யாரை ஏமாத்த? ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு துரோக செயலை கடந்த காலத்துல எந்த முதலமைச்சரும் செஞ்சதில்லை. எடப்பாடியார் கூட அவருடைய ஆட்சி காலத்துல 12,500 கோடியை தள்ளுபடி செஞ்சார். இது வெறும் 2000 கோடி என்பது ஏதோ பசிக்கு ஒருத்தன் போய் நிற்கும் பொழுது 2 பேருக்கு உணவு கொடுத்துட்டு நான் தான் உணவு கொடுத்தேன்னு சொல்ற ஏமாத்து ஃபோர்ஜரி வேலை. அதை திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி செஞ்சிருக்கிறாரு. ஆதவர்ஜன் அவர்கள் விளையாடுறது ரொம்ப கஷ்டம், விவசாயம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்களா? ஏன்னா அவர் விளையாட்டுத்துறையில இருக்கிறாருங்க. அவர் விவசாயியா இல்லை. அவரும் அவருடைய குடும்பத்தில் உள்ள முன்னோர்களும் விவசாயியா இருந்தா அது அந்த கஷ்டம் தெரியும். அவர் லாட்டரி சீட்டு எப்படி விற்பனை செய்வதென்ற அந்த விளையாட்டு அவருக்கு தெரியும். அதன் மூலம் எவ்வளவு அரசு பணத்தை கொள்ளையடிக்கலான்ற அந்த விளையாட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் அவருக்கு விளையாட்டு ரொம்ப கஷ்டம், விவசாயம் கஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு. அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாங்க. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா, அரசு பணியாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் 50,000 பேரு பணி ஓய்வு பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா அரசு எவ்வளவு பணியாளர்களை நியமிக்குதுன்னா வெறும் 10,000 பேர் தான். இன்றைக்கு எல்லா அரசு பணியாளர்களுடைய அலுவலகங்கள்ல நீங்க போய் பாருங்க, அரசு நடத்தக்கூடிய அத்தனை கவர்மெண்டினுடைய நிர்வாக செயல்பாடை பார்த்தா 40% மேல அங்க பணியாளர்கள் இல்லை. எல்லா துறைகளுமே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறத பாக்குறோம். இது தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்துல அரசு இருக்கும், அரசு பணியாளர்கள் இருக்க மாட்டாங்க, வேலை நடக்காது, மக்கள் எல்லாம் ஒரு பெரிய புரட்சி செய்வாங்கன்னு சொல்லுவோம்ல, அது திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியிலே நடக்க போகுது.
ஏன்னா அரசு பணியாளர்கள் சுத்தமாகவே குறைந்து கொண்டு போகிறார்கள். 40% அரசு பணியாளர்கள் இங்க இல்லை. இதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறாருன்னா அதுவும் இல்லை, 0. மூணாவதா நீங்க பாருங்க, எல்லா இடங்கள்லயும் தமிழகத்துல மின்வெட்டு அதிகமாகி கொண்டு போகுது. தேவையான அளவிற்கு உற்பத்தி திறன் தமிழகத்தில் இருக்கிறது. கடந்த ஆட்சியிலும் அது நடந்தது. திமுக ஆட்சியில கூட மின்வெட்டு இல்லைங்க பெருசா. ஆனா திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 20 நாட்கள்ல தொடர்ந்து மின்வெட்டு, அதுவும் கடுமையான வெயில் அடிக்குது. எல்லாரும் வேர்த்து விறுவிறுத்து இருக்கக்கூடிய நேரத்துல ஏழைப்பாளைகள் ஒரு ஃபேனை போட்டு அந்த வெப்ப காத்தாவது வரட்டும் நிற்கும் போது அதையும் முற்றிலுமா மின்தடங்கள் நிறுத்தினா எந்த அளவுக்கு மோசம். அப்ப இது ஒரு மோசமான முன்னுதாரணம் மின்வெட்டு இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நம்ம திமுக ஆட்சியில தான் சொன்னோம். ஆனா இங்க எந்த அளவுக்கு சீர்குலைவா போயிருக்குன்னா, தமிழகத்துல இவர் ஆட்சிக்கு வந்த இந்த வெறும் 20 நாட்கள்ல மட்டும் 30 கொலைகள் நடந்திருக்கு, 25 பாலியல் கொலைகள் நடந்திருக்கு. நீ பாருங்க, ஒரு 20 நாள்ல ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் 30 கொலை நடக்குது, 25 பாலியல் கொலை, அதுல 15 கொலை சின்ன சின்ன குழந்தைங்க, 5 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, 10 வயசு புள்ள. இப்படிதான் வந்து ஒரு கற்பழிப்பும் வன்புணர்வும் நடக்குதுன்னா இந்த கொடுமையை இவர் ஏன் இன்னும் தட்டி கேட்கல? இன்னும் காவல்துறையை சரியான முறையில கையில் எடுத்து இந்த நடவடிக்கை ஏன் மேற்கொள்ளன்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு. நீங்க சூலூர்ல ஒரு மாணவியினுடைய படுகொலையா இருக்கட்டும், கற்பழிச்சு கொன்னது, அதே மாதிரி மரக்காணத்தில் நடந்த கொலையா இருக்கட்டும், அதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் ஒரு போலீஸ்காரர் கூட 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு சிறுவனுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து அது இன்னைக்கு வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 60 வயசு பாட்டியை 3 பேர் சேர்ந்து இதே வேளச்சேரியில ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து அது வழக்கா பதிவு செஞ்சிருக்கிறத பாக்குறோம். அப்ப இன்றைக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து வயதான முதியோர்கள் வரைக்கும் இந்த 20 நாள்ல தொடர் கற்பழிப்பு, தொடர் வன்புணர்வு, தொடர்ந்து போக்சோ போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு செங்கத்துல, நான் இன்னைக்கு நாளிதழ் படிக்கிறேன், செங்கத்துல ஒரு 17 வயசு பெண்மணிய கொலை. அது என்னங்க, ஒரு பருவம் இது ஒரு 18 வயசு முடிஞ்சாதானங்க உங்களுக்கு வந்து மேஜர்னு சொல்லுவாங்க. 17 வயசுல உள்ள செங்கத்தில் உள்ள அந்த பெண் மீது கூட இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு நடத்தி 2 பேரை போக்சோல போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு 13 வயசு ஒரு குழந்தைய வன்புணர்வு செஞ்சு 4 பேருக்கு போக்சோ. இதெல்லாம் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளிதழ்கள் சொல்றேன். இப்படி தொடர்ந்து நடக்குதுன்னு இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக இங்க காவல்துறை மீது பயம் இல்லை. அந்த பயத்தை ஏற்படுத்துவதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற திரு ஜோசப் விஜய் எதையும் செய்யல. தொடர்ந்து மௌனம் காத்தால் சரியாயிரும் நினைச்சா மௌனம் காப்பதன் மூலம் மரணங்கள் தான் அதிகமாகுமே தவிர இங்கு சட்டம் ஒழுங்கு சீரழிவு போயிட்டு இருக்கு. இதுக்கு திரு ஜோசப் விஜய் என்ன செய்ய போறார்? சரி, இதெல்லாம் எதனால் நடக்குது? ஏன் பாலியல் வன்புணர்வு நிறைய நடக்குது? ஏன் கொலைகள் நடக்குதுன்னு பார்த்தா இதனுடைய மூல காரணம் என்பது போதை. ஒன்று மதுவால் இது நடக்குது, இன்னொன்று போதைப் பொருளால் நடக்குது. நீங்க நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இதே சென்னையில கோயம்பேடு பக்கத்துல இருக்கிற ஒரு மது கூடத்துல மது குடிச்சிட்டு இருக்கிற ஒரு 3 பேரு ஒரு பெண்ணிடத்துல தவறா பேசுறாங்க. அது கோபத்துல பேசிட்டு வெளியே 2 வீலர்ல போகும் பொழுது வெளியே வந்து கார் எடுத்து வந்து ஏற்றி கொள்றான். என்ன காரணம்? இவங்க 2 பேருக்கு முன்பகை இருக்கா? எதுவுமே கிடையாது, போதை. அந்த போதையில போய் இப்ப ஏற்றி கொண்டு 3 பேர் கைது. சாராயம் குடிக்கிறது, மது கூடங்கள் இருக்கிறது. ஒன்னே டாஸ்மாக் சாராய கடை ஒரு பக்கம் வேகமா நடக்குது, இன்னொன்னு FL2 போட்டு மது கூடங்கள் வச்சு அது ஒரு 2000க்கு மேல அது ஒரு தமிழ்நாட்டை வந்து நாசமாக்கிட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு எங்க பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், கொக்கைன் அப்படின்னு சொல்லி பொட்டி கடையில் விற்கிற நிலைமைக்கு தான் இருக்கு. இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை, சாராய கடைகளை நீங்கள் நிறுத்தாம மூடாம சரி செய்யாமல் இருந்தால் இந்த கொலையும் கற்பழிப்பும் நடக்குமா நடக்காதா? இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்ற இல்லீகலா இருக்கக்கூடிய போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்ததான் டாஸ்மாக் திறந்தோம், அதை எப்படி மூட முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. டாஸ்மாக் வந்து மூடுவதை 2வது பேசுவோங்க. முதல்ல இருக்கிற டாஸ்மாக்க நீங்க ஒழுங்கா நடத்துறீங்களா? திரு விஜய் அவர்கள் என்ன பாடினார் கரூர்ல? பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய்னாரு. ஏன் 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமா விற்கிற கேலி கிண்டல் பேசினாரு. அன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையினுடைய அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு விக்னேஷ் என்றவர் தான் போட்டிருக்கிறீங்க. அவர் யாருன்னு தெரியாது மக்களுக்கு, இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் பாடினது தெரியும்ல, மறக்கல. நேற்றைய தினம் நான் சென்னையில் இருக்கிற மௌலிவாக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடைக்கு போறேங்க. அந்த கடைக்கு போனா நீங்க பாத்தீங்கன்னா உள்ளார போய் அந்த மக்களிடத்துல விசாரிக்கிற ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வசூல். சரி, மக்கள் தான் ஏதோ தவறா சொல்றாங்களே, நேரம் கடைக்காட்ட போய் கேட்டா, ஆமா எங்களுக்கு வேற வருமானம் இல்லை, வெறும் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, அதனால பாட்டிலுக்கு 20 ரூபாய் நாங்க எக்ஸ்ட்ரா விற்கிறோம் அப்படின்னு. இந்த கேவலத்தை என்னன்னு சொல்றது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போது பரவசப்பட்டு பாடிய திரு விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 20 ரூபாய் விற்குது, இதை என்னுடைய முகநூலில் நான் ஆதாரத்தோட போட்டிருக்கிறேன்னு, இதுக்கு உங்களை என்ன செய்வது?
உங்களுடைய கீழே இருக்கிற அந்த விக்னேஷ் என்கிற மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவரை என்ன செய்யறது? மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? என்ன ஏமாற்று வேலை செய்யறீங்க? அப்போ ஒன்று, நீங்கள் மதுவை முற்றிலுமாக நிறுத்துவேன் என்ற எண்ணம் உங்கள்கிட்ட கிடையாது. அப்படி இருந்திருந்தால் 717 கடையை நீங்க மூடுறன்னு சொன்னீங்கல்ல. எங்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்கோ, வழிபாட்டு தலங்கள் இருக்கோ, பேருந்து நிலையங்கள் இருக்கோ, மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற டாஸ்மாக நீங்க மூடுவேன்னு சொன்னீங்கல்ல, மூடலையே. 717 2 வாரத்துல மூடுவேன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு 3வது வாரம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் 717 மூடல. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்கிற வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டா வெள்ளை அறிக்கை கொடுக்கல, மௌனம். நீங்க திமுக ஆட்சிக்கு நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு சொல்றீங்களே தவிர, உங்க ஆட்சியில 2 வாரத்துல செய்யறேன்னு சொன்னதை செய்யலையே, இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அதுக்கு கூட கொடுக்க துப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன முதலமைச்சரை நீங்க பெருசா ஆட்சியில இவர் சிறந்தவர் நீங்க சொல்ல முடியும்? அதுவும் மைனஸ். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நான் பேசுறேன், இன்னைக்கு நீங்க கோத்தகிரியில நீலகிரி மாவட்டத்துல போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே நாங்க இனிமே பஸ் ஓட்ட மாட்டோம்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஏன் பஸ் ஓட்ட மாட்டீங்கன்னு கேள்வி கேட்டா, முழுக்க முழுக்க பேருந்து ஊழியர்கள்ல ஏறக்குறைய 8000 பேர் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு இன்றைய தினம் வரைக்கும் அவருடைய பணி பலன் கிடைக்கல. அதை விட கொடுமை, பேருந்து ஓட்டுநர்கள்ல யார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு யார் எதிர்கட்சிக்கு ஆதரவுன்னு பார்த்து, ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவன லோக்கல்ல நீ பஸ் ஓட்டு, எதிர்கட்சி உள்ளவன நீ லாங்ல பஸ் ஓட்டணும்னு சொல்லி அனுப்பியதன் விளைவு மன உளைச்சல்ல ஒரு பேருந்து ஓட்டுநர், அரசு பேருந்து ஓட்டுநர் இறந்துட்டார். இன்னைக்கு அதையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல பஸ் போக்குவரத்து குறிப்பா கோத்தகிரியில எல்லா இடத்துலயும் ஓடல. இது நான் இன்னைக்கு சொல்ற செய்தி. இப்படி ஒட்டுமொத்தமாக மின்வெட்டு எல்லா இடங்களையும் நடக்குது. மக்கள் அதுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடனை நீங்க தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஒரு ஃபோர்ஜரி வேலை செஞ்சீங்க, விவசாயிகள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு பணியாளர்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது, அதை நீங்கள் நிவர்த்தி செய்யல, அதை கண்டுகொள்ளவும் இல்லை. அதே மாதிரி சாராய கடையில 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாடின நீங்க உங்க ஆட்சியில 20 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, அதற்கு எந்த பதிலும் கிடையாது. அதே போன்று உங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதையெல்லாம் நீங்கள் சரி செய்வதற்கு தான் சிங்கப்படையா சிங்கப்பெண்ணுடைய தனிப்படைன்னு சொன்னீங்க. என்ன எங்க இருக்காங்க? ஏதாவது வந்துச்சா? சும்மா ஒரு காரை கொடுத்து அதுல சிங்கப்பெண் தனிப்படை பாதுகாப்பு படை நினைத்து ஒட்டி சும்மா ஒரு ரீல் காட்டுறதுக்கு பிலிம் காட்டினீங்க. நடைமுறையில இல்லையே. சென்னையில இருந்து 20 எஸ்ஐ நேத்து தான் போட்டிருக்காங்க. அதாங்க நானும் சொல்றேன், நடைமுறையில் நீங்க முழுமையா இன்னைக்கு ஆரம்பிக்கல. கேட்டா சீருடை தயார் பண்றோன்றீங்க, அதுக்கு வேற ஏதாவது விளம்பரப்படுத்தலாமான்னு பாக்குறீங்க. நீங்க விளம்பரப்படுத்துறதுக்காட்டி இன்னும் பச்சை பிள்ளைங்க எவ்வளவு பேர் சாக போறாங்க, எவ்வளவு பேர் இந்த பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக போறாங்கன்னு தெரியல. அதனால எல்லா விதத்திலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க 20 நாள் செய்த ஆட்சியில இத்தனை தோல்வி முகத்தை கண்டிருக்கிறீர்கள் என்றால், வரக்கூடிய உங்கள் ஆட்சியில் தமிழக மக்கள் என்ன பாடுபட போகிறார்களோ தெரியல. பாரதிய ஜனதா கட்சி திமுகவை எப்படி எதிர்த்ததோ, திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை ஊழலை எப்படி எதிர்த்ததோ அதை விட கொடூரமாக உங்களுடைய ஆட்சியின் ஆரம்பம் இருக்கிறது. இதை இன்னும் கடுமையாக எதிர்ப்பதற்கு நாங்கள் களத்தில் மக்களோடு இருந்து உங்களை எதிர்த்து போராடுவோம். சார், அப்ப அந்த 20 ரூபா வாங்குறது நம்ம கண்கூட பாக்குறோம் ஒரு சின்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன தவறா இருக்கு? நீங்க கரூர்ல பேசுனது ஒருத்தன் ஒரு வாட்டி சொன்னா அதுக்கு பேரு தவறுன்னு சொல்லலாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் 100 வாட்டி சொன்னீங்களங்க. ஒரு அமைச்சரை நீங்க அவளை இழிவுபடுத்தினீங்க. உங்களுக்கு என்ன யோக்கியதுன்னு கேட்கிறேன். உங்க லட்சணம் என்னது? ஓய்வூதியம் கொடுக்கறது சொல்லியிருந்தீங்க, அது திமுக ஆட்சியில இருந்து இப்ப நீச்சியா தானே வந்துட்டு இருக்கு. 15 நாள் அதை எப்படி சரி பண்ண முடியும்? 15 நாள்ல சரி பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பதில் பேசுனீங்க? இந்த ஓய்வூதியத்திற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? உங்களுடைய மௌனமே பதிலாது. என்ன கடவுளா? நீங்க கடவுளா பார்த்து எப்ப வேணாலும் கொடுப்பாரு, நம்ம கேட்கறதை கேட்கணும் கேட்கறது கடவுள்னு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாரா? நீ மனுஷன் நினைப்பா? ஒரு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறோம். குறைந்தபட்ச ஆறுதல் ஓய்வூதிய அந்த பணியாளர்களுக்கான ஒரு தொகையை நாங்கள் குறிப்பிட்ட நாள்ல கொடுப்போம், குறிப்பிட்ட மாதத்துல கொடுப்போம். ஏதோ ஒண்ணு பேசணும்ல. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி நம்ம பேசாம அமைதியா இருந்து வாக்கு வாங்கி ஜெயிச்சுட்டோமோ அந்த மாதிரி பேசாம இருந்துட்டா இந்த அரசு நடக்கும்னு நினைக்கிறாரு. நிச்சயமாக நடக்காது. இது ஆணவத்தின் போக்கு. இந்த அடிச்சருக்கு ஆணவ போக்கு திரு விஜய் அவர்கள் இருக்கும்னா கடுமையான பதிலடியை தமிழக மக்கள் தருவாங்க. கடந்த 20 நாட்கள்ல போக்குவரத்து துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் இந்த செயல்பாடுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய கருத்து சார்? அற்புதமா பண்றாங்கங்க. போக்குவரத்து துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் முறையா பஸ்ல புக் பண்ணி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு, யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களோ இவங்களெல்லாம் ஏத்தி பயணிப்பேன்னு சொல்ற ஒரு அற்புதமான தெளிவான
ஒரு அமைச்சர் தான் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கிறாரு. மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன இப்படி எல்லாம் ஒரு அமைச்சர் பேசுவாரான்னு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு முகத்தை மூடிக்கிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து திருச்செந்தூர் கோயில போய் நான் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு 2000 ரூபாய் வாங்கின அர்ச்சகரை வந்து பிடிச்சிட்டாங்க, அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு கீழே உள்ள 2 பணியாளர்களையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை இவ்வளவு காலமா நடத்துவது அந்த அறநிலையத்துறை உயரதிகாரிகளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அவர்கள் மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது சம்பந்தமா ஏதாவது பேட்டி கொடுத்தீங்களா? அப்போ பிராமண சமூகத்துல ஒருத்தர் எதிர்த்து பேச மாட்டான், எதை கையை நீட்டி வாங்கிட்டான் அவனை பண்ணினீங்கன்னா அமைதியா போயிருவான். உயர் அதிகாரிகளா இருக்கிற வேற சமூகமா இருந்தா நீங்க அவர்கள் மீது ஏறி மிதிக்காம அவர்களை தாளாட்டுவீங்க, தடவி கொடுப்பீங்கன்னா இதுக்கு பேர் ஆய்வு கிடையாது. இது வந்து பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு விளம்பரத்துக்கு செய்யறது. அதான் அமைச்சர் செய்யறாரு. அதே மாதிரி கல்குவாரி மூடி விட்டோம், இதை செய்து விட்டோம். இப்ப எங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில போய் விளம்பரம் தேடுறது, இதெல்லாம் நீங்க செய்றீங்களே. ஒரு மருத்துவமனைக்கு போய் சரியா இருக்கான்னு கேட்கிற நீங்க, அந்த மருத்துவமனையில் முறையாக எத்தனை மருத்துவர் இருக்கணுமோ அந்த மருத்துவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்ல. செவிலியர்கள் ஒரு மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனை எத்தனை மணி இருக்கிறாங்க? அவ்வளவு இருக்கிறாங்களா? இல்ல. மருத்துவமனையில மருத்துவர்கள் இல்ல, செவிலியர்கள் இல்ல, தூய்மை பணியாளர்கள் இல்ல. ஒரு தூய்மை பணியாளர் வந்து செவிலியர் இல்லை என்பதற்காக தொடச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்சியில செய்யலாமான்னு. இல்லப்பா, தூய்மை பணியாளர் வச்சுதான் செய்யற நிலைமையில இருக்குது. அப்ப இதையெல்லாம் எப்பொழுது நீங்கள் மாற்றப் போகிறீர்கள்? இதெல்லாம் மாத்தாம சும்மா ஆய்வுன்னு போய் ஏதோ ஆட்சி மாற்றம் வந்ததுமே நாங்க பர்ஃபெக்டா இருக்குன்னு காட்டுறீங்க. உண்மையாகவே நீங்கள் எப்ப அதை சொல்லணும்னா சரியான விஷயங்களை சரி செய்து விட்டு பிறகு நீங்கள் பேசணுமே தவிர சும்மா எடுத்தங்கவிழ்த்தன்னு விளம்பரத்துக்காக இந்த அரசியலை செய்தால் இது 1-2 மாசத்துல புளிச்சு போயிடும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு எப்ப அடிப்படை தேவையை கொடுப்பா நீன்னு எப்ப பார்த்தாலும் சும்மா விளம்பரத்துக்கு ரீல் போடாதுன்னு அமைச்சர்களை பார்த்து மக்கள் பேசுவாங்க. அதுதான் நடக்கும். சார், இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான செய்தி. ரஜினிகாந்த் அவங்களுடைய ஆதரவோட அண்ணாமலை அவங்க தனி கட்சி 15ஆம் தேதிக்குள்ள தொடங்க போறாங்க. டெல்லிக்கு இப்போ அதுக்காக தான் வேலைக்கு திறக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. 1 ஜூன் அன்னைக்கு தகவல் வந்திருக்கு. அண்ணாமலை அவங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்களா? ஒரு கேள்வி. 2வது, தமிழக பாஜகவுக்கு அல்ல பாஜகவிற்கு அண்ணாமலை தேவையா, அண்ணாமலைக்கு பாஜக தேவையா? முதல்ல இந்த கேள்வியே தவறுங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல காரியகர்த்தா வேண்டுமா, அல்ல நல்ல காரியகர்த்தா பாஜகவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமா அப்படின்றது வந்து ஒரு அடிப்படையிலே தவறான கேள்வியை நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க அண்ணாமலைன்ற பேர் எடுத்துங்க, அந்த இடத்துல ஒரு குப்சாமி, ராமசாமி, வேலூர் இப்ராஹிம் யாரை வேணா போட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில வேலூர் இப்ராஹிம் இருக்கிறன்னு நாம் பெருமைப்படணும். திரு அண்ணாமலை இருக்கிறாருன்னா அவர் பெருமைப்படணும். ஒரு குப்பனம் சுப்பனம் இருந்தா அவன் பெருமைப்படணும். இப்போ நான் இந்த கட்சி என்ன கவனிக்கல, இந்த கட்சி எனக்கு பொறுப்பு கொடுக்கல, இந்த கட்சி எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல, இந்த கட்சி எனக்கு சரியான ஒரு கண்ணியம் கொடுக்கல என்பதற்காக இந்த கட்சியை விட்டு போறேன்னு வைங்க, இழப்பு கட்சிக்கு கிடையாது, எனக்கு தான், வேலூர் இப்ராஹிமுக்கு தான். ஏன்? இந்த கட்சியின் கொள்கைக்காகத்தான் நான் சேர்ந்தேன், இந்த கட்சியின் நோக்கத்திற்காகத்தான் நான் சேர்ந்திருக்கிறேன். இந்த கட்சி எதை நோக்கி முன்னேறுகிறதோ அந்த முன்னேற்றம் என்பது இந்த நாட்டுக்கு தேவை என்பதனால சேர்ந்திருக்கிறேன். தனி மனிதனாக இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் நான் என்ன என்னுடைய கட்சிக்கு செய்து அதன் மூலம் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்க முடியும்னு நினைக்கிறேமே தவிர, நான் இவ்வளவு உழைச்சிட்டேன் எனக்கு இந்த கட்சி செய்யலைன்னா, ஒரு அரசியல்ல வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதுங்க. எத்தனையோ 40 வருஷம் 50 வருஷம் உழைச்ச பிஜேபியுடைய காரியகர்த்தாக்கள்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணும் இல்லாம சாதாரணமா இருப்பாங்க. திடீர்னு வந்த நேற்றைய வந்த தலைவரை பார்த்தா இன்னைக்கு ஒரு மாநில தலைவரா இருப்பாரு, இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் அபிமானத்திற்குரியவரை மாறி போவாரு. இது அரசியல்ல வந்து நடக்குங்க. அதனால 50 வருஷம் அவர் இருந்ததுனால அவர் வீணா போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாருன்றதுக்காக இருக்கிறத விட எல்லாத்த விட அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் கட்சி வாய்ப்பளிக்கும், எல்லாருக்கும் வாய்ப்பளிக்க முடியாது. அதுல யார் வேண்டுமானாலும் விடுபட்டு போலாம். இதுதான் அடிப்படை. அதனால திரு அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறந்த பாஜகவுடைய காரியகர்த்தா. அவர் கட்சிக்காக உழைத்தார், கட்சியினுடைய நோக்கத்திற்காக உழைத்தார். அவர் பேசுற வார்த்தையில சொல்லணும்னா எனக்கு மோடிஜி பிடிச்சிருக்கு, மோடிஜிக்காக உழைச்சன்னு கூட சொல்லிட்டு போட்டோம். அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு அவரு இன்னொரு கட்சியை ஆரம்பிப்பாரா, அல்லது டெல்லிக்கு போய் வேறு ஏதாவது பேச போகிறாரா,
அவருக்கு மாநில தலைவர் என்று மீண்டும் கொடுத்தால் தான் தொடருவாரா, மத்திய அமைச்சர் என்று கொடுத்தால் தான் தொடருவாரா என்றா இப்படி பேசுவது அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்துவதா நான் பார்க்கிறேன். வலதுசாரியா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ தமிழகத்துல ஒரு ஃபேஸ் வச்சு தான் எப்பவுமே அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் கொள்கையில இல்லைன்னு சொல்லி விமர்சிச்சாலும் விஜய் அவருடைய ஃபேஸுக்காக தான் இந்த 234 தொகுதிகளையும் வாக்கு விழுந்தது 108 சீட் வந்து அறுவடை பண்ணாங்க. ஒரு ஃபேஸ்ன்றது இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல கொள்கை சார்ந்து பாஜக வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆனா தமிழகத்துல எம்ஜிஆர் அவங்களா இருக்கட்டும், கருணாநிதி அவங்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும், இப்போ விஜய் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபேஸ் சின்னம் இருக்கு. ஓகே, தமிழகத்துக்கு ஒரு ஃபேஸ் வேணும்ல சார்? ஃபேஸ் இல்லாம தமிழகம் வெற்றி கண்டது இல்லைல்ல இந்த அரசியல் வரலாறுல. தமிழகம் என்பது ஒரு தனித்துவமான அரசியல் பாதையில் செல்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில ஒரு ஃபேஸ் வேணும் என்பதுல அந்த ஃபேஸ் எல்லா மக்களின் மனதில் இடம் பிடித்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுமா? எல்லோரும் அப்படி வந்துட முடியுமா? முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்த பொழுது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் சிவாஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தார். அவரும் காங்கிரஸ் மூலியமா அரசியலுக்கு வந்தார். அவர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொள்ளல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல. ஆனா கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க. அவரை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிடல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் வந்தாங்க, கருணாஸ் அவர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. இவங்களெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ளல. ஒரு ஃபேஸ்னு மக்களிடத்தில் பிரபலமாக இருந்தால் கூட அதில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு செய்யறாங்க. அப்படி முடிவு செய்யப்பட்டதுலதான் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு இங்கே விஜய் வந்திருக்கிறார். அப்ப எல்லா நடிகர்களும் வந்து முயற்சி செஞ்சாங்க, எல்லாரும் ஜெயிக்கல. அடிப்படையில் இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃபேஸ் மட்டுமே தான் தேவை, கொள்கை தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு என்பதற்காக எல்லோரும் அப்படிதான் செய்யணும்ன்ற விதி கிடையாது. இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தன் கோமணம் கட்டிக்கிட்டு போறாங்க, எல்லாரும் நிர்வாணமா அலையறாங்க. இந்த கோமணம் கட்டிட்டு போறவனை பார்த்து எல்லாம் சிரிப்பானுங்க, கோமணம் கட்டிட்டு போறான், நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா உண்மையானுமே இவனுங்க தான் வெக்கப்படுறான், டேய் நானாவது கோமணம் கட்டிக்கிட்டு போறேன், நீ நிர்வாணமா இருக்கன்னு. அந்த மாதிரி ஒரு கொள்கை வேணாம், ஒரு இலக்கு வேணாம், மக்களுடைய வளர்ச்சி பத்தி எண்ணம் வேணாம். 2 படத்துல நடிச்சுட்டா போதும், 4 படம் சூப்பர் ஹிட் ஆயிட்டா போதும், உடனே அவர் எம்எல்ஏ ஆயிடலாம், அவர் எம்பி ஆயிடலாம், அவர் மிகப்பெரிய அளவிற்கு ஆட்சியை பிடிச்சிடலாம்னா இது கோமணம் கட்டிட்டு போறதை விட நிர்வாணமா இருக்கிற கேவலமான நிலை இல்லையா? அதனால நீங்க அடிப்படை கொள்கை பார்க்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு கட்டமைத்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சு அதுக்கு பிறகு வந்தார். புரட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அதுக்கு பிறகு வராங்கன்னா அவங்களும் அரசியல் கட்சியில இருந்து வந்தாங்க. திரு விஜய் வந்திருக்கிறாருன்னா ஏதோ ஒரு மக்கள் மாற்றம் எதிர்பார்த்தாங்க. திமுக அதிமுக ஏதோ ஒரு மாற்றம், நீண்ட காலமா அந்த மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அது அதிகமான ஓட்டுனாலும் பெரிய ஓட்டு இல்லை, வெறும் 34% தான், 35%க்குள்ளதான் அவர் இருக்கிறார். 65% அவருக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது முகம் என்பதை தாண்டி கொள்கை, நிலையான பாதை, அடிப்படைய தேசத்தின் வளர்ச்சி, அதே போன்று ஆன்மீக நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. காலங்கள் எடுக்கலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன் கொள்கையிலிருந்து விழுவாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன பார்க்கிறோம், நீங்க சுத்தி எங்க வரீங்க? அண்ணாமலை ஒரு பெரிய ஃபேஸ். அண்ணாமலையை இழந்தால் அது பிஜேபிக்கு ஒரு பெரிய இழப்புன்னு பாக்குறீங்க. நான் சொல்றேன், நான் அண்ணாமலைக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை அவர்களை விட செல்வி உமா பாரதி மிகப்பெரிய லீடர், பாரதம் முழுக்க தெரிந்த ஒரு லீடர். அசோக் சிங்கால் மிகப்பெரிய லீடர். இப்படி இன்னும் ஒரு 10 லீடர் சொல்லிட்டே போலாம். இப்படிப்பட்ட லீடர்ஸ் எல்லாமே பாஜக வேண்டாம் என்று சொல்லி வெளியே போனாங்க. ஆனா அவர்களால் சர்வை பண்ண முடியல, மீண்டும் பாஜகவில் தான் வந்து சேர்ந்தாங்க. ஏன்னா அவர்களிடத்தில் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதி இருந்துச்சு. பாஜகவில் இருக்கிற சில நிர்வாகிகள் பிடிக்கலன்னு கோபப்பட்டு வெளியே போனாங்க. ஆனா வெளியே போய் அவர்களால் இந்த கொள்கை உறுதியோடு இருந்ததுனால வெளியே பெரிய அரசியல் பண்ண முடியாது. அவர்களால் மீண்டும் அந்த கொள்கைக்காக வந்தாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் கொள்கைக்காக வந்திருந்தால் இந்த தேசம் முதன்மையானது என்ற நம்பிக்கை இருக்குமே, ஆனால் அவரும் நானும் மதிக்கிற இந்துத்துவா என்கிற இந்த சித்தாந்தத்தை, சனாதன தர்மம் என்கிற அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பாலிசி, இதை இன்னும் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த அடிப்படையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும் அவர் நினைச்சு வந்திருந்தாருன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாகவாவது அவர் கடைசி வரைக்கும் பணி செய்வார்.
நான் அப்படித்தான் வந்திருக்கேன். வேலூர் இப்ராஹிம் இன்றைக்கு தேசிய செயலாளர் பொறுப்புல இருக்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு தேசிய செயலாளர் கிடையாது, நீங்கள் உறுப்பினர்னா இன்னைக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ இதை விட 100 மடங்கு வேலை செய்வேன். ஏன்னா இப்ப தேசிய செயலாளரா நான் போனேன்னா பரோட்டா காலுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க மாவட்ட தலைவர்கிட்ட கேளுங்க, மாநில நிர்வாகிகிட்ட கேட்டீங்களா, அந்த செயற்குழு உறுப்பினர்கிட்ட கேட்டீங்களா, இவர்கிட்ட அனுமதி வாங்கினீங்களா? நான் ஒரு வெறும் காரியகர்த்தா, நான் ஒரு சுயம் சேவக்கா இருந்தா நான் யாருகிட்ட கேட்க வேண்டியதில்லை. நான் மக்களுக்காக இன்னும் நிறைய வேலை செய்வேன். அதனால பொறுப்பு என்பது இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக என்னை அர்ப்பணிப்பதில் தான் இருக்கணுமே தவிர அது இந்த பொறுப்பு தான் வேணும், இப்படி அலங்கரித்தால் தான் என்னால் இருக்க முடியும்னா அப்ப நான் ஏன் சுயநலத்துக்காக இருக்கிறேன், இந்த கட்சிக்காகவோ கொள்கைக்காக வரலன்னு ஆயிரும். நிச்சயமாக அண்ணாமலை அப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு தொண்டனாக இந்த கட்சி தேசத்திற்கான வளர்ச்சிக்கான கட்சி என்பதை அவர் நம்பிக்கை கொண்டு தொடருவார் என்று நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு மாற்றம் வந்து இந்த கட்சிக்கு எதிராகவோ அல்லது ஒரு புது கட்சி யூகத்தின் அடிப்படையில் எல்லாரும் பேசுறாங்க, ஒரு புது கட்சியை அவர் தொடங்கினால் கூட பாஜகவுக்கு இழப்பு இல்லை. அவரோடு யார் செல்லுகிறார்களோ அவருடைய ஆதரவாளர்கள் அதை செல்லட்டும். இந்த கட்சி கொள்கை சித்தாந்தம் தேவை என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சி வழி நடத்தும். மீண்டும் சொல்லுகிறேன், அண்ணாமலை அவர்கள் செல்ல மாட்டார். அப்படி சென்றால் அது உண்மையாகவே அது அவருக்கு வருத்தமானதை தவிர பாஜகவிற்கு ஒரு இழப்பும் கிடையாது. கடந்த ஒரு மாசமா ஸ்பெகுலேஷன் இருந்துட்டே இருக்கு. அவர் வெளியே வந்து நான் கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்க போறேன் அந்த மாதிரி வெளியே வந்தது பெருசா பேசலைங்களே. அப்ப அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்களா, அவருடைய தேவையை வந்து அதிகப்படுத்துறாங்களா ஆர்டிபிஷியலா? உண்மையாகவே அதாவது நீங்க கேட்கிற கேள்வி வந்து திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நான் பேசும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நான் இருக்கிறேன் கூட இந்த பேட்டியை பார்க்கறவங்க நிறைய பேர் கீழே திட்டி வசைப்பாடி கமெண்ட் போடலாம். பட் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நான் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்து இந்த கட்சிக்கு வரலங்க, மோடி அவர்களை பார்த்து கூட நான் இந்த கட்சிக்கு வரலங்க. எனக்கு ஹிந்துத்துவம் என்ற சித்தாந்தம் பிடிச்சிருந்துச்சு. சனாதன தர்மம்னா உண்மையாகவே அது என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். அதை பார்த்து நான் இந்த கட்சிக்கு வந்தேன். நான் ஒரு சுயம் சேவக். இன்றைக்கு பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் சுயம் சேவக்னு சொல்றதுல பெருமை அடைகிறேன். அதனால அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான பேச்சுக்கள் தொடருவது, தொலைக்காட்சியில பேசுறது எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்ந்து ஒரு 10-15 நாளா பேசும் பொழுது இது மாதிரியா என்னை பற்றி தவறான தகவல் வருகிறது. நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பதை பெருமை கொள்கிறேன். இது போன்ற தகவல்கள் என்னுடைய கண்ணியத்தை, என்னுடைய நற்பெயரை, நான் கட்சியின் மீது வைத்திருக்கிற உறுதித்தன்மையை குலைக்கும் விதமாக பரப்புகிறீர்கள். என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அவர் சொல்லியிருந்தா உண்மையாகவே அது நல்லா இருந்திருக்கும். நான் கூட அதுக்கு பெருமைப்பட்டிருப்பேன். அதுதான் ஒரு தலைவராக அவர் செஞ்சிருக்கணும்ன்றது என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் அவர் அப்படி செய்யல. அது காமன் ஒரு பாஜகவில் உள்ளவர்களை தாண்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை பல்ஸ் பார்க்கிறாரா, எல்லா ஊடகங்கள்ல இப்படி சமூக வலைதளங்கள்ல பேச வைத்து நமக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, வெளியே போனா என்ன நடக்கும், இந்த பிஜேபியில இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க, இல்ல தேசிய தலைமை நம்மளை கூப்பிட்டு பேசுதா, இல்ல நாம போய் பேசும்போது ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு அண்ணாமலை பல்ஸ் பார்க்கிறாரா அப்படின்னு தான் எல்லாருமே பேசுகிறார்கள். அவர் உண்மையாவே அப்படி நினைக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நினைப்பதற்கான இடத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த நீண்ட இது போன்ற ஒரு சச்சரவுகள் வராமல் இருக்க அவர் வாய் திறந்து பேச வேண்டும். எதுவாக இருந்தாலும் பேசட்டும். எல்லோருக்கும் அரசியல்ல தான் விரும்புகிற ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கிறது. அதனால் அவரு இந்த பிஜேபியிலிருந்து நிறைய பேர் போகும் பொழுது போனவர்களை பார்த்து வசைப்பாடாமல் வாழ்த்துக்கள், எங்க இருக்கிறீர்கள் அங்கே இன்னும் சிறப்பாக இருங்கள் வாழ்த்துவாரு. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்தாருன்னா எங்களுடைய சகோதரரா, எங்களுடைய ஒரே சித்தாந்தத்தின் தோழராக எங்க கூட பயணிப்பாரு. ஒருவேளை அவர் வெளியே போனா அவர் என்ன சொன்னாரோ அதே போன்று வேலூர் இப்ராஹிம் நிச்சயமாக நான் வாழ்த்துவேன், வசைபாட மாட்டேன். ஏன்னா ஜனநாயகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்பிய பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதற்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காரியகர்த்தா இந்த கட்சியில் இருப்பது. தமிழகத்தில் விரைவில் நாம் ஆட்சியை பிடிப்பதற்கு அவருடைய பங்களிப்பும் இருக்கும். எல்லாமல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணங்களை எல்லோரிடத்திலும் விதைக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கிறேன்.